கல்வி கண் போன்றது எனில் பல மாணவ மணிகளின் கண்களுக்கு ஒளி தந்தவர். எழுத்தறிவித்தவன் இறைவன் எனில் பல மாணவ செல்வங்களின் வாழ்விற்கு வழிவகுத்தவர். சேவைகளில் சாலச் சிறந்தது கல்வி சேவை எனில் அச்சேவையை இப்பள்ளிகளில் வித்திட்ட மூத்தவர். அவர் நம் முதல்வர் செயலர். அதனை இசையுடன் இறப்பு வரை இடைவிடாது ஏற்றி வந்தவர். எண்ணில் அடங்கா இடையூறுகள் பலர் படையெடுத்த போதும் அயராது அனைவரையும் அரவணைத்து தளராது கடம்பதித்த முன்னோடி. சவால்களும் சாதனைகளும் அவரிடத்தில் சரிநிகரே. வேதமில்லா வாழ்வுதனை வாழ்ந்து காட்டி இனி வருவோருக்கு அவரே சிறந்த வழிகாட்டி. இனி வருவோருக்கு அவரே சிறந்த வழிகாட்டி. மறைந்த முன்னாள் நம் செயலர் தெய்வ திரு வில்லியம் அவர்களின் நினைவு நம் மனங்களில் நீக்கமர நிறைந்திருக்கட்டும். அவரின் விடாமுயற்சி நம் உள்ளங்களில் விதையாகட்டும். அவரின் விடாமுயற்சி நம் உள்ளங்களில் விதையாகட்டும். நன்றி. வில்லியம் சார் அவர்களை நினைவுக்குமாறு ஒரு சில கவிதைகளில் வழிகளை தாங்கி வழிகளை உருவாக்கி காலத்தால் அழியாத கல்வியை வழங்கி தலைப்பின்றி பணியாற்றி கனிவுடன் வழிநடத்தி ஆசானுக்கு ஆசானாய் அனைத்திலும் நேர்மையாய் கடிகாரம் காட்டாத நேரத்தை நம் வருகையால் காட்டிடும் நேர மேல்வாண்மையின் உருவே. பயிற்சியின்றி முயற்சி செய்தவரை நீக்கமர நிறைந்திருக்கும் இயற்கையான நினைவுகளில் நீங்காது எரிலொழிவாய் இருந்தவரை அளவிட முடியாத நம் சிறப்பினை அரைப்பட்ட அளவில் அடைக்கிட இயலுமா? பள்ளி செயல்களில் யாதுமாகி நின்றவரை சொல்லுதல் எளிதில் செய்வது அறிவில் சொல்லிய வண்ணம் செய்து காட்டியவரை தாய் தமிழால் உன்னை போற்றுகிறேன். நன்றி. வணக்கம். தெய்வ திரு வில்லியம் ஐயா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு அஞ்சலியில் சிறு கவிதையை சமர்ப்பிக்கிறேன். தடைகள் பல கடந்து வாய்ப்புகள் பல உருவாக்கி இப்பள்ளியை வளர்த்தீர் உயிர் மூச்சாக. தடைகள் பல கடந்து வாய்ப்புகள் பல உருவாக்கி இப்பள்ளியை வளர்த்தீர் உயிர் மூச்சாக. கல்லை செதுக்கிய சிற்பி போல எங்களை நாளும் செதுக்கினீர் முழு உருவமாக. கல்லை செதுக்கிய சிற்பி போல எங்களை நாளும் செதுக்கினீர் முழு உருவமாக. வீரத்தின் விளைநிலமாய் டான் பாஸ்கோவின் தலைவனாய் கல்வியின் ஒளியாய் திகழ்ந்த ஐயா வில்லியம் அவர்களை வணங்குகிறோம். வீரத்தின் விளைநிலமாய் டான் பாஸ்கோவின் தலைவனாய் கல்வியின் ஒளியாய் திகழ்ந்த ஐயா வில்லியம் அவர்களை வணங்குகிறோம். இப்பள்ளியின் சரித்திர வரலாறு எழுத உன் சாதனைகள் தான் பலவே. இப்பள்ளியின் சரித்திர வரலாறு எழுத உன் சாதனைகள் தான் பலவே. நொடிமுள்ளின் நிதானமாய் நேர்மையின் சாயலாய் வல்லத்தன்மை உடையவரே உம்மை நாளும் நினையாத நாளுண்டோ. நொடிமுள்ளின் நிதானமாய் நேர்மையின் சாயலாய் வல்லத்தன்மை உடையவரே உம்மை நாளும் நினையாத நாளுண்டோ. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். என் பள்ளியின் தலைவனாகவும் தகப்பனாகவும் இருந்த மறைந்த மதிப்புக்குரிய திரு வில்லியம் ஐயா அவர்களை பற்றி சிறு கவிதையோடு கூற விழைகின்றோம். அன்புக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாய் அனைவரையும் நல்வழி நடத்தி வந்தாய். அன்புக்கு நல்லதோர் எடுத்துக்காட்டாய் அனைவரையும் நல்வழி நடத்தி வந்தாய். ஆசு கண்ட பொழுதில் அறிவுரை கூறி ஆதரவாய் அணைத்துக் கொள்வாய். ஆசு கண்ட பொழுதில் அறிவுரை கூறி ஆதரவாய் அணைத்துக் கொள்வாய். இனிய ஒரு சொல்லாலே இன்னல்கள் மறந்திடுவோமே. ஈர்ப்பித்தாய் அனைவரையும் ஈடில்லா உன்னல் நடத்தையாலே. இனிய ஒரு சொல்லாலே இன்னல்கள் மறந்திடுவோமே. ஈர்ப்பித்தாய் அனைவரையும் ஈடில்லா உன்னல் நடத்தையாலே. உன்னின் தாயுள்ளம் இன்றும் என்னை ஊக்கமாய் பணி செய்ய ஊக்குவிக்கிறதே. உன்னின் தாயுள்ளம் இன்றும் என்னை ஊக்கமாய் பணி செய்ய ஊக்குவிக்கிறதே. என்றும் என் நல் வழிகாட்டியால் ஏழியாய் நின்று ஏற்றம் காண உதவி செய்தாய். என்றும்
என்னால் வழிகாட்டியால் ஏனியால் என்று ஏற்றம் காண உதவி செய்தார். ஐயங்களை தீர்த்திடும் உன் அணுகுமுறையால் ஐயமின்றி பெற்றிடுவோம் வெற்றி வாழ்வை. ஐயங்களை தீர்த்திடும் உன் அணுகுமுறையால் ஐயமின்றி பெற்றிடுவோம் வெற்றி வாழ்வை. ஒப்பில்லா உன் ஜப வாழ்வு ஒருபோதும் நீங்காத உள்ளம் விட்டு. ஒப்பில்லா உன் ஜப வாழ்வு ஒருபோதும் நீங்காத உள்ளம் விட்டு. ஓடின காலங்கள் திரும்பிடாதா என ஓடுகிறது உன் நினைவு என் சிந்தனையில். ஓடின காலங்கள் திரும்பிடாதா என ஓடுகிறது உன் நினைவு என் சிந்தனையில். ஔஷதமாய் ஆறுதல் கூறி மகிழ் செய்யும் உன் நினைவு என்றென்றும் என்னும் நிலைத்திருக்கும். ஔஷதமாய் ஆறுதல் கூறி மகிழ் செய்யும் உன் நினைவு என்றென்றும் என்னும் நிலைத்திருக்கும். நன்றி. Good morning, students. No person was ever honored for what he received, but honor has been the reward for what he gave to others. By this quote, I would like to pay tribute to our respected Secretary and founding principal of Don Bosco Matric Higher Secondary School on his first remembrance. Though he was strict, he was generous to each and everyone. He is a good teacher who teaches us the teachers who teach. He has been a great role model for both the teachers and students. He is a man of commitment and determination. He identified all our hidden talents and helped us to improve them. If he wants to train a leader or a teacher in a skill, he would continuously train them until the teacher is confident in that skill. If you want to teach someone to draw a line, what will do? We used to instruct them, but he take the pencil and the scale and he draw and instruct them. சார் நம்மகிட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னுமே ரொம்ப கஷ்டமான விஷயம் தான் இங்கே எல்லாருக்கும். ஏன்னா அந்த ஒரு பர்சன் நம்ம கேம்பஸில் இல்லை அப்படிங்கிறதுனால எவ்வளோ விஷயங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் உங்களுக்கெல்லாம் நிறைய விஷயம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எல்டர்ஸ் புரியும் ஒரு ஆளை மிஸ் பண்ணுறது, ஒரு பர்சனை ஒரு லெஜெண்டை மிஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள்லாம் கற்றுக்க வேண்டிய பேசிக்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவரை வாட்ச் பண்ண நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அவரோட ஹேர் ஸ்டைல் என்றைக்குமே ஒரு கேம்பஸில் வரும்போது அழகாக எண்ணெய் வச்சு தலைவாரி வருவார். அந்த ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக எல்லாரும் கற்றுக்கணும். ரெண்டாவது, அவர் ரொம்ப சிம்பிளாக இருப்பார். அவரோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும். அயன் பண்ணி அந்த அயனிங் மாறாமல் தான் அவர் இங்கேருந்து வெளியே போவார். ஸோ ஒரு பர்சனை பார்க்கும்போதே நமக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஃபேஸ், அவங்களோட ஹேர் ஸ்டைல், அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் அப்பியரன்ஸை க்ரியேட் பண்ணும். ஸோ யூ ஆல்வேஸ் ஹேவ் டு லேர்ன் த பேசிக் ஸ்கில் ஃப்ரம் தம். அது எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம நல்லா பேசுகிறோம், நம்ம நல்லா எல்லா காரியத்தையும் செய்கிறோம், நல்லா படிச்சிருக்கோம், எல்லாமே ஓகே தான். ஆனால் நீங்கள் நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியமாக உங்களுக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு முன்னாடி நான் வைக்கிறேன். அடுத்தது, என்ன கஷ்டமாக இருந்தாலும் எந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணாலும் ஃபஸ்ட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா ப்ரே பண்ணுவார். ரெண்டாவது விஷயம், நல்லா அந்த விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிற டீச்சர்ஸை கூப்பிட்டு டிஸ்கஸ். அது ஒரு லீடரோட பெஸ்ட் குவாலிட்டி அது அவர்கிட்ட இருந்துச்சு. எந்த விஷயம் செஞ்சாலும் எனக்கு தெரியும், நான் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு இது வரைக்கும் அவர் செஞ்சது கிடையவே கிடையாது. டீச்சர்ஸ் நாங்கள்லாம் பிஸியாக இருந்தாலும் பிரின்சிபல் சார் கூப்பிட்டு, சிஸ்டர்ஸை கூப்பிட்டு இது மாதிரி நான் செய்கிறேன், இது பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க.
ஸோ அது வந்து அந்த சாரோட இன்னொரு எக்ஸ்ட்ரா குவாலிட்டி அப்படின்னு சொல்லணும் நம்ம சொல்லலாம். அவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் கேஜி டீச்சராக என்று முன்னாடி நின்று பேசுகிறேன்னா கேஜி அவர் ரொம்ப நேசிச்சார். உங்கள் எல்லாருக்கும் ஈவன் நிறைய பேருக்கு தெரியாது, நீங்கள்லாம் பொறாமப்படுற அளவுக்கு அவர் கேஜியை நேசிச்சார். அவரோட ரூமில் இருக்க அந்த பெயிண்டிங்ஸ் முதல் கொண்டு அந்த ஃப்ளக்ஸ் எல்லா விஷயத்தையுமே வந்து அவர் நேசித்தார். இன்னொரு விஷயம், கேஜி குழந்தைங்களை எப்படி நேசிக்கணும்னு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எப்படி டீச் பண்ணணும், அவங்ககிட்ட எப்படி அன்பா இருக்கணும், எப்படி விளையாடணும், ஈவன் ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட எங்களுக்கு சார் வந்து டீச் பண்ணி கொடுத்தாரு. அதில் வந்து எஸ்பெஷலி கேஜி சில்ட்ரன் வந்து தான் ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது நான் சொல்லுவேன். அண்ட் ஃபைனலி என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாதப்போ ரொம்ப எனக்காக ப்ரே பண்ணாரு. ஒரு நாள் நான் வந்துட்டு இருந்தேன். அப்போ ஒரு 5 days நான் அவங்களை அட்மிட் பண்ணிட்டு வந்தேன். டே அண்ட் நைட் நானே தான் ஹாஸ்பிட்டலில் இருக்க சுச்சுவேஷன். அந்த சாட்டர்டே நான் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எனக்கு லாங் லீவ் ஆகிடும்னு சொல்லிட்டு நான் ஜாயின் பண்ணுறது சாட்டர்டே மார்னிங் வந்தேன். சார் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல் வந்து 8:30 அப்படின்னா 7:30க்கே கேம்பஸில் இருப்பாங்க. அந்த பங்க்சுவாலிட்டி அவங்ககிட்ட நம்ம கண்டிப்பாக கிடைக்கணும். இன்னுமே டைம் ஆயிடுச்சு 8:40 எதான ப்ரேயர் அப்படின்னு சொல்லி நாங்கள் பல நேரங்களில் ஓடி வருவோம். ஆனால் அவரோட பலவீனத்துலேயும் அவர் கரெக்டாக வந்து 7:30க்கு வந்துடுவார். வந்து நாங்கள்லாம் எந்த டைமுக்கு வருவோம், நாங்கள் லேட்டாக வந்தோம் அப்படின்னு சொன்னால் வாட்ச் பார்த்து நிற்பார். இதுதான் டைமா, இப்போ தான் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பார். ஸோ அந்த பங்க்சுவாலிட்டி அவர்கிட்ட கற்றுக்கணும். அன்னைக்கு நான் வரும்போது நான் ரொம்ப பெயின்ஃபுல்லாக நான் என்னோட ஹார்ட் இருந்துச்சு. எனக்கு தெரியாது என் குழந்தை என்கிட்ட இருப்பாளா இருக்க மாட்டாளா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பெயினோட தான் நான் உள்ள வந்தேன். வந்து அவர் என்னோட ஃபேஸ் பார்த்துட்டு நான் அவரோட பேசிட்டு நான் வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உடனே என்ன சொன்னாருன்னா, இன்னைக்கு பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் முடிச்சோடனே ஒரு ப்ரேயர் ஸ்டாஃப் ப்ரேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரேயரில் என் குழந்தைக்காக அவங்க ப்ரே பண்ணாங்க. அது என்னால் என்னை லைஃப் ஃபுல்லாக மறக்கவே முடியாது. அதாவது ஒரு அம்மா அப்பாவுக்கு தான் தெரியும் ஒரு குழந்தைக்கு என்ன கஷ்டம் அப்படிங்கிறது. அந்த நேரத்தில் சார் எனக்கு செஞ்ச அந்த விஷயம் என்னால் மறக்கவே முடியாது லைஃப் லாங். ஹி ஹெல்ப் மீ அ லாட். எனக்கு அது வந்து வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. என் பொண்ணு அவர்கிட்ட படிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஒரு நல்லா டீச் பண்ணுவார், இங்கிலீஷ் அழகாக டீச் பண்ணுவார். அதனாலே எவ்வளோ கடவுள் வந்து சீக்கிரமாக அவரை எடுத்தாங்க. ஏன்னா நம்ம வந்து யாருக்குள்ள ரொம்ப அதிகமாக அன்பு வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடவுளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அது காட் வந்து விட்டு கொடுக்கவே மாட்டோம். ஈசமேரி பொசசிவ் காட். அதனாலே இப்போ சார் நம்ம வந்து ரொம்ப சீக்கிரமாக பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல். பிடிச்ச ஒரு பாட்டு, அந்த பாட்டு நாங்கள் 2 பேரும் சாருக்கு அஞ்சலியாக செலுத்தணும் அப்படின்னு சொல்லி பாட வருகிறோம். என்னை காக்கும் தெய்வம் நீரே, எங்கள் கண்மறையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே, மகிமைக்கு காத்திரரே, வல்லமை மாற்றிமை நிறைந்தவரே, மகிமைக்கு காத்திரரே, உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். உங்கள் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, எங்கள் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா எந்தரனானி, எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா எந்தரனானி, எதற்கும்
பயமில்லையே இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. Of our founding principal, Mr. William. I'm here to share few memories about him. Yesterday I just sat and I thought of putting all the events in a small nutshell to talk in front of you today. But I took a sheet of paper and I was sitting there and I was thinking about the experiences and the memories that I had with our founding principal. My eyes were full of tears. I was in the ocean of tears, and there was a series of memories since 2000 till last year, the same day. And I'm sorry to say I didn't have even a single word to write in the paper. I made a call to my daughter. Jenny, tomorrow is our secretary sir's first anniversary, and she started crying. She is one of the alumni students of our school, and she said, "Mom, I want to share few things." She is in Chennai and she cannot come here today, but she said, "If you can, please share this in the school." We used to conduct only 2 or 3 events in our school in the previous years. One is the sports day, the other one is the Christmas day and our annual day celebration. During sports day, all the students will be taken to the ground for march past. You will not forget that, this is not. William sir, even though he was sick, he was having so many health issues, he used to go along with the students. He used to march in front of the students. This never happens in any other school except Don Bosco. And he used to train them. Keep your hands like this, folded, stand straight. You have to walk like this. Our students were taught how to march. After the practice there, the students used to come to school. He used to make them sit here and he will ask, "Raja, போய் என் டேபிளில் பிஸ்கெட்ஸ் இருக்கும் பாரு, எடுத்து அந்த பிள்ளைங்க டயர்ட் ஆகிட்டாங்க." This is the தாய்மை உணர்வு. He used to think about us in the place of us, not as an administrator. He used to stand in our position and think of us. Really, students, you are unlucky because you are not having him in the midst today. And both students, even if it is raining, sometimes government used to declare holiday, but for the both students, 10, 11, 12, we will have special classes that you all know. So the students will come and they will be sitting. So sir will say, "It's very cold, it's not. Let's have a tea." All the students were provided with tea and biscuits. So yesterday, saying this, she started weeping. Again, I was unable to write anything about him. Whenever we think of a person, we will say, "That person was very simple," or "That person was very kind," "That person was very good in teaching." Like this, many things. But when we think of our sir, he is an overall personality.
a very good teacher, a great teacher and a role model for all teachers. And he was a very good, kind-hearted person. Now I can describe him in four different attitudes. First one is towards children. In other schools, if you see, it is very difficult to go and meet the principal even. You have to get permission, then you have to go and speak to the principal. That is, if it is very much needed. If not, you cannot see the principal. But in our school, students used to go together and speak to William sir. Sir, we are not able to understand this part of the lesson. Sir, we are not able to do this. Whatever difficulty they have, students used to go and talk to him directly. And sir used to come to the classes, sit and observe the class, and whatever the difficulties faced by the students, immediately there was a remedial action. And grammar classes was conducted for the students. For students, and the heading was basic. For students, what he did, he used to handle classes from LKG to 12th standard. In the LKG, he used to teach rhymes. He used to say, teach them rhythmically. I think most of the teachers would know this. He taught rhymes. தோட்டத்தில் மேய்ந்து வெள்ளை பசு அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி அம்மா என்று வெள்ளை பசு உடன் அண்டி வருது கன்று குட்டி இப்படி சொல்லி கொடுக்குறோமா பாட்டு அப்படி சொல்லுவாங்க சரியா. This is for LKG. First standard and second standard, he mainly concentrated in the handwriting. And it was a continuous effort. First teachers were trained, then the students were trained. It took a long period, but even today, among the DFT schools, Don Bosco is known for its best handwriting. And we achieved this only because of his continuous effort. Then from 6th standard to 8th standard, grammar classes were conducted by him in the morning at 8 o'clock. Both my daughters are average students, but they scored 98 in the board exam because of his training only. So I can very surely say that he trained or he gave so much of grammar practice to the students. Then when talking about the board exam students, whatever we do, it will be only feeble in front of him. He used to see the test notes and say, "Ivlo test da vachirukkinga." We would have conducted nearly 50 or 100 tests. Idu poduma. Train them again. And he used to call each and every student and he used to point out the mistake and say, "See, this is the mistake you have done. You have to correct this like this." Individual care. A teacher cannot give individual care for all the 40 students in the class. But he was a gem of the person who used to give individual care for all the 1,000 students in the school. So if you allow me, the whole day I'll be talking like this. So much I have. But really I say, my heart is completely broken with the ocean of tears. And he trained me, personally saying, he trained me to teach how to teach LKG up to 12th standard. Today I am standing here as a vice principal. This also was recommended to the DFT by our William sir. So first I was handling a KG with the drawing, rhymes, storytelling like that. Then I was a class teacher for UKG for 1 year. I was a home teacher for first standard for 3 years. From 6th to 10th standard for many years. Then he called me one day and said, "You do your MSc and surely I will appoint you for higher secondary." First I said, "Sir, after the age of 40, surely it is very difficult to study now." He said, "No problem, you can do it. Come on, try." Then I did my MSc and I was given higher secondary classes.
While doing my MSc itself, I was handling classes for higher secondary. Then the last gift that I received from him is, he recommended me as the vice principal of Don Bosco Matric Higher Secondary School. And last year, when we conducted the Science Expo, we decorated these two rooms as a forest and polar region that we decorated. Is not. He came and visited that and said, that was the first time he came near me. He gave shaken to me and said, very good, continue your service in the same way in the school. Children, I don't know what to say. He respected each and every one, right from LKG to 12th standard, all the students. He loved so much. He loved all the students so much. He respected all the teachers. He treated everyone equally. Parents, when the parents are coming to the school, he used to invite them to his room. He will put the AC and make them sit comfortably in his room, and he used to talk to them. If they are having any economical crisis, he used to support them by giving concessions. He used to pay fees for many children. I think anyhow, there will be so many people who are benefited by him. So, at last, I would say, children, let all of us take him as a role model, even though he is not there in the midst today. Let us all take him as a role model. He was a man of perfection. No one can be as perfect as him. At least let us try to be like him. Thank you. அனைவருக்கும் காலை வணக்கம். அதிகாலை எழுந்து ஆரவாரமின்றி கிளம்பி இன்முகம் கொண்டு ஈராறு மாதமும் உண்மையாய் உழைத்து எளிமை கொண்டு ஏனியாய் நின்று ஐயம் நீக்கி ஒழுக்கம் கற்பித்து ஓடுவதில் சிறந்து தன்னை மெழுகென உருக்கி மாணவர்களான எங்களின் வாழ்வு வெளிச்சம் பெற நாடும் உழைத்த எனது அருமை தாராதையா வில்லியம் அவர்களுக்கு நான் கூறும் சிறிய கவிதை. தாயின் கருவறையில் நான் உயிர் பெற்றேன். ஆசிரியரின் வகுப்பறையில் நான் அறிவை பெற்றேன். என் பெயரை உச்சரித்து என் இதயத்தை விரட்டி இடம் பிடித்த முதல் நாயகன். அவர் சொல் மீறாது பாராட்டை பெற்றிடவே புத்தகத்தில் புதைந்தேன். என்னால் எல்லாம் முடியும் என்பதை என் மூளையில் முடிச்சு போட்ட ஆசிரியர் அவர். மந்த புத்தியில் வெள்ளை அடித்து வெளிச்சம் தந்திட்ட வெள்ளை விழா. ஆசிரியர் என்ற ஒற்றை பொறுப்பில் இருந்து கொண்டு அனைத்து துறைக்கும் வழிகாட்டியாக இருந்த மாமனிதர் அல்லவா நீங்கள். கல்லும் உடையாமல் சிலையும் சிதறாமல் எங்களை செலுத்திய சிற்பி அல்லவா நீங்கள். இன்று வரையிலும் இனிமேலும் நாங்கள் காணும் வெற்றிகளுக்கு, நாங்கள் அடையும் புகழ்களுக்கு உரியவர்கள் நீங்கள் தானே. கற்பிக்கும் ஆசிரியர்களும் கற்கும் மாணவர்களும் சொல்லும் ஒரே மந்திரம், நீங்கள் இல்லை என்றால் நானும் இந்த பள்ளிக்கூடமும் இல்லை என்றும் உங்கள் சிந்தனையில் வாழ்கின்றோம். நன்றி. வணக்கம். கடந்த ஆண்டு இதே நாளில் நம்மை விட்டு பிரிந்து சென்ற மதிப்பிற்குரிய நம் பள்ளியின் செயலாளர் திரு வில்லியம் ஆசிரியர் அவர்களை நினைவு கூறும்படி இந்நாளில் நாம் கூடி வந்துள்ளோம். நம் செயலாளர் ஐயா அவர் அனைத்து காரியங்களிலும் மாணவர்களை உண்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்து கொள்ள வேண்டும் என விரும்புவார்கள். நம் பள்ளியில் காலை வழிபாட்டு கூட்டம் சிறப்பாக நடைபெற தன் முழு பங்களிப்பையும் நமக்கு வழங்குவார்கள். நல்ல ஆலோசனைகளை கற்றுக் கொடுப்பார்கள். மாணவர்கள் குறிப்பாக தமிழ் பாடங்களை தெளிவாக வாசிக்கவும் பிழையின்றி எழுதுவதற்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை எடுத்து கூறுவார்கள். அவர்களது வழியில் நடப்போம், வாழ்வில் உயர்ந்த நிலையை அடைவோம். நன்றி. Good morning to one and all for present here. I'm Lanisha Angel of grade 10, stand here today as a grateful student and honored to share this important day of reflection and remembrance. I'm here to honor our deceased, but living as a pure soul along with us, Mr. William sir.
He is the man who touched everyone's heart and encountered with his kindness, humor, and unwavering dedication to all. To mention him, he was the very essence of compassion, wisdom, discipline, and a man with punctuality and many other qualities indeed. Since my childhood, he inspires me in every aspect. He encourages and motivates each and every student. He really rectifies our mistakes to make us a better one. Let's pray to him and ensure his blessing is always with us to guide us. He will never be extinguished from our minds and hearts. Thank you. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வரலாற்றில் இடம் பிடித்தவர்கள் பலர், வரலாறாகவே வாழ்ந்தவர் ஒரு சிலரே. டாக்டர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் வரலாற்றில் தனக்கென தனியிடம் பெற்ற திரு வில்லியம் ஐயா அவர்களின் பண்புகளில் சிலர். எண்ணித்தோறும் துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. எண்ணி துணிய கர்மம் துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இலக்கு. எடுத்த காரியத்தில் முழு ஆற்றலுடன் ஈடுபடக்கூடியவர். ஞானம் கருவினும் கைகூடும் காலம் கருவி இரட்டார் செய்யும். ஞானம் கருவினும் கைகூடும் காலம் கருவி இரட்டார் செய்யும். காலத்தின் அருமை உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுபவர். அறிவற்று எல்லாம் அறிவே பெரியோரை பெண்ணி தமரா கவல். அறிவற்று எல்லாம் அறிவே பெரியோரை பெண்ணி தமரா கவல். இறைவனுக்குரிய செல்வமாகவும் அறிவில் சிறந்த சான்றோராகவும் திகழ்ந்தவர். காட்சிக்கு எளிய கடுஞ்செல்வன் அல்ல மீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளிய கடுஞ்செல்வன் அல்ல மீ கூறும் மன்னன் நிலம். காட்சிக்கு எளிமையானவர் இனிய முறையில் அன்பாக பழகுவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு கவர். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு கவர். கற்பனை பிழையின்றி தெளிவுபட கற்று அதன்படி நடக்கக்கூடியவர். சொல்லோடும் இல்லாமல் செயலிலும் வாழ்ந்து காட்டியவர். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் என்றுமே மாறாது மறையாது உங்களை பற்றிய நினைவுகள் எங்களின் உள்ளத்தில் அழியா வண்ணமா அலங்கரிக்கும். நன்றி. Founding principal and secretary, Mr. Williamson. He was a great man with booming voice, strong presence, and a heart that embraced his staff and students. A leader is the one who knows the way, goes the way, and shows it. Dad was a leader in every sense of the word. He made our school a better one with his leadership skills. He was a man who did his job with integrity and grace. He took credible wisdom and pure pride and determination to work at the school. The most important thing was he not to see hearts change and grow. The posted announcement was followed by me, praising him for his life, for his faithfulness, for his example of grace and for his leadership. Thank you. இந்த வீட்டிற்கும் அனைவருக்கும் வணக்கம். ஆஜாதுபாகுவான தோற்றமில்லை அவர், ஆனால் அன்பினில் இமாலய உற்சவர். ஆஜாதுபாகுவான தோற்றமில்லை அவர், ஆனால் அன்பினில் இமாலய உற்சவர். இப்பள்ளியில் அவர் பாடப்படா இடமில்லை, பல 100 மாணவர்களில் படிக்கட்டவர். இப்பள்ளியில் அவர் பாடப்படா இடமில்லை, பல 100 மாணவர்களில் படிக்கட்டவர். கல்வி கற்பிப்பதில் கண்டிப்பானவர், கணப்பொழுதுப்பள்ளியை மறக்காதவர். கல்வி கற்பிப்பதில் கண்டிப்பானவர், கணப்பொழுதுப்பள்ளியை மறக்காதவர். இவ்வளாக மரங்களின் காவலர் மயில்களின் தோழர். இவ்வளாக மரங்களின் காவலர் மயில்களின் தோழர். உதிராத மலரில்லை உலராத பணி இல்லை, உதிராத மலரில்லை உலராத பணி இல்லை. இயற்கை நியதியாய் இறைவனிடம் சென்றேன், இயற்கை நியதியாய் இறைவனிடம் சென்றேன். விவிலியத்தை விரும்பி ஏற்ற வில்லியம் ஐயாவை வழங்கி மகிழ்கிறேன். விவிலியத்தை விரும்பி ஏற்ற வில்லியம் ஐயாவை வழங்கி மகிழ்கிறேன். நன்றி. This is a proud moment to share a few words about our respected secretary cum founding principal on his first Remembrance Day. Today he was no more, but his dedicated work principle reminds us always how to get success in our life and achieve our goals being a student. He was the only person motivate the student how to overcome all resistance. He has not only assisted us, but also enhancing our creativity and knowledge. Today we have gathered here to pay a tribute to him on his first Remembrance Day.
Only paying homage is not enough, but we have to follow his principle and uplift the name and the fame of our institution. Thank you. கூடியிருக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணியே அவர் பணி, அதற்கே உன்னை அர்ப்பணி என்னும் வசனத்துக்கு ஏற்ற வாழ்ந்து காட்டிய எங்கள் ஐயா வில்லியம் அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு நாளை சிறப்பூட்டும் வகையில் கவிதை ஒன்றை உங்கள் முன் கூற வருகிறேன். அன்பின் அம்சமாய் ஆளுமையின் சிகரமாய், அன்பின் அம்சமாய் ஆளுமையின் சிகரமாய், இறைவனின் பிள்ளையார் ஈகையில் வள்ளலார், இறைவனின் பிள்ளையார் ஈகையில் வள்ளலார், உருவத்தில் சிறியவனாய் ஊக்கத்தில் பெரியவனாய், உருவத்தில் சிறியவனாய் ஊக்கத்தில் பெரியவனாய், எளிமையின் இலக்கணமாய் ஏழைகளின் நண்பனாய், எளிமையின் இலக்கணமாய் ஏழைகளின் நண்பனாய், ஐயம் தீர்ப்பதில் ஆசானாய், ஐயம் தீர்ப்பதில் ஆசானாய், ஒரு வாழ்வை முடித்தால் 1000 புண்ணியம் சேர்த்தார், ஒரு வாழ்வை முடித்தால் 1000 புண்ணியம் சேர்த்தார், மறு வாழ்வு நோக்கி பயணித்தார் விண்ணகம் சென்று இறைவனை சங்கமித்தார், மறு வாழ்வு நோக்கி பயணித்தார் விண்ணகம் சென்று இறைவனை சங்கமித்தார். ஆனால் நிதம் நிதம் எங்கள் நினைவுகள் உதயமாகிறார், ஆனால் நிதம் நிதம் எங்கள் நினைவுகள் உதயமாகிறார். நன்றி. As we commemorate the Remembrance Day of our late founding principal and secretary, we honor his memory and the undeniable mark he left on our school. His dedication to education, his leadership, and his values continue to inspire us. We can pay tribute to him by continuing to pursue excellence in education, by upholding the standards he set, and by remaining committed to the principles he held dear. Though he may be gone, his influence on in the hearts of all who are fortunate to know him, and in the very spirit of the institution he so passionately nurtured. Thank you. I am Yoshi from 5th Standard Education. I am here to say a few words about our founding principal, Mr. V. Williams, sir. He is a man of kindness and simplicity. He loved his children very much. He was a very good teacher. He gave more importance to handwriting. Every day, first period, afternoon, first period was allotted for handwriting. He gave equal of importance to improve our communication skills. He was introduced in our campus as a part of it. Special classes conducted for grammar. He insisted us to keep ourselves as well as our surroundings clean. I can remember his words. Whenever you buy chocolate, put your chocolate on your mouth and the wrapper in the dustbin. If there is no dustbin means keep it in your pocket. Today he is not with us, but his guidance and teaching is with us. As his student, I will follow all his teachings in my life. Thank you for giving an opportunity to say a few words about our beloved William sir. Thank you. Good morning everyone. I would like to share a few words about our secretary sir, the founding principal of Don Bosco, Mr. William, who passed away a year. Sir was a visionary and a source of inspiration. William sir did a hard work to make our school as a great place for learning. Now our school stands as a testament to his hard work and passion for education. He just wanted us to be a good students and also be a good people, even though he is not with us anymore. But we can keep his memory alive by being the best students. Following the good things he taught us, let's remember him and the good things he did for our school. A legend is someone who leaves an unforgettable mark on the world and continues to inspire others long after they gone. You are the legend, sir. We miss you. Thank you. அன்பின் பெட்டகமாய், பாசத்தின் பிறப்பிடமாய், உழைப்பின் உறைவிடமாய், கர்ம வீரராய், அறிவிக்கும் மாசானாய் விளங்கிய மதிப்புக்குரிய ஐயா பேராசிரியர் வில்லியம் அவர்களுக்கு 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி சமர்ப்பிக்கின்றோம். இதயத்தில் எளிமையானவர், பண்பில் உயர்ந்தவர், சிக்கலான பிரச்சனைகளில் கூட புன்னகையோடு கையாள்வதில் சிறந்தவர், அன்பு மனம் கொண்ட இவர் நம் பள்ளி வளர காரணமானவர். அவர் ஆசிரியர் பயிற்சியாளராக இருந்து எத்தனையோ தலைமுறைகளை உருவாக்கியுள்ளார். அதனை கண்டு நாம் பெருமிதம் கொள்வோம். ஆசிரியர் மனதிலும் மாணவர் செல்வங்கள் மனதிலும் நீங்கா இடம் பெற்றவர் அவர். அவர் நம்மை விட்டு பிரிந்தாலும் நாம் அவர் நினைவுகளுடன் என்றும் பயணிப்போம். நன்றி.
Respected Secretary Sir, Reverend Mr. B. William Sir, a golden heart stopped beating, hard-working hands at rest. God broke our hearts to prove to us He only takes the best. There are some who bring the light so great to the world that even after they have gone, the light remains. Thank you.
Thank you.